கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம கஷ்டப்படுறது மட்டும், நம்ம கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு தொழிலில் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் மற்றவங்களோட உணர்ச்சியை அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் அவங்க சைடு ஏன் அந்த மாதிரி இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசித்து விட்டு கொடுத்து கஷ்டப்படுறது நம்மளாக தாங்க இருப்போம். சரி, நம்மளால் அதை மாற்றிக்க முடியாது. நம்ம மனசாட்சி தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கூட, நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட. ஏன்னா மற்றவங்க சுயநலமாக இருக்காங்க, நம்மளால் சுயநலமாக இருக்க முடியல. சுயநலவாதியாக நம்மளோட வாழ்க்கையும் சேர்ந்து சுரண்டிடுறாங்க, நம்மளுடைய நல்லதையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம தியாகிகளாக வாழ்கிறதா இல்லை தெரு தெருவாக திரியிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் நம்மளை வச்சுக்கிட்டு சூனியம் மாதிரி கூட இருக்குது. ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது அதுதான், எல்லாம் நம்மளோட தேவைக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு கூட தோணும். இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரம் காலம் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. ஏன்னா நவ கிரகங்கள்லேயே அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய, அதாவது கடகராசி போல, ஓகேங்களா, அப்படிப்பட்ட குரு பகவானினோட அதிசார பயிற்சி உங்களோட இடத்துக்கு வருதுங்க. சிறப்பு தானே. உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ, நீ கேட்குறது ஓரளவுக்கு தெம்பு கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சுங்க, சிறப்பாக இருப்போம். பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வெறுக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைப்போம். அதை தான் இப்போ அப்படி தான் வாழ போகிறீங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, உங்களை சீப்பாக எடை போட்டவங்க, நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க எல்லாருக்குமே நீங்கள் போயிட்டு நான் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உயர்வாக வாழ போகிறீங்க. அதை பார்த்து அவங்க வயிறெறிய போகிறாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியில் நிற்க போகுது. அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது. அது என்ன ஏதுன்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்கவங்க, பாசத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க. ஆனால் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அந்த புரிஞ்சிக்காத துன்பம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. விவரம் தெரிஞ்சதை சின்ன பிள்ளைகள் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது. எப்போவுமே கிடைச்சதை வச்சு கற்பனையில் வாழ்கிற அமைப்பில் தான் கடகம் தவிச்சிக்கிட்டு இருக்குது. எங்கே அடித்தாலும் சரி இதயத்தில் தான் காயப்படுவாங்க கடகம். மற்றவங்களை காப்பாற்றி வாழக்கூடியது கடகம். ஆனால் தனக்காக யாருமே நின்னதே இல்லை. இந்த உண்மையை முதல்ல உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேங்க. நீங்கள் ஒரு சில இடத்துல அவங்க செய்கிற தப்பு அவங்க நமக்காக இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்கள பாதுகாக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. மற்றவங்க தப்பு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டா, ஆனால் அந்த தப்பை தலை மேலே போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. இப்படி எத்தனை இடங்கள்ல உங்களோட உழைப்பு, உங்களுடைய உன்னதம் வெளியில் தெரியாமல் போயிருச்சு. மற்றவன் அழகாக தூக்கிட்டு போகிறான் உங்களுடைய உழைப்புக்கான பலனை, இல்லையா? இப்போது நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆழமான ஜோதிட பலன் சொல்கிறேங்க. நீங்கள் யார், இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மனநிலை மாறுமா, உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது எல்லாமே, அதாவது குரு எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த பார்வையை கொடுக்குறாரு, எந்த தடைகளை அகற்ற போறாரு, எந்த கதை உங்களுக்கு திறக்க போகுது, அதே மாதிரி எந்த துறைகளில் எந்த வகையான பலன் கிடைக்கும், ஆண்களுக்கு எப்படி, பெண்களுக்கு எப்படி, மாணவர்களுக்கு எப்படி, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குது, விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், காதல் உறவுகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே பிரித்து பார்க்க போகிறேங்க. சொல்லப்போனால் கடகராசியோட அழுகை எல்லாமே முடிஞ்சு இனி அவங்கள அழுக வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, எவனாலையும் முடியாது. உங்கள் ராசி மறுபடியும் பிறக்க போகுதுங்க. நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்கள் கதவை உடச்சிக்கிட்டு வரப்போகுது. இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இதோட நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டிய என்னது, கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, குருவோட மந்திரம் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவுங்க கடகராசிக்காரர்களே. இப்போ கடகராசி அப்படின்னாவே நீங்கள் கண்ணால் கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லைங்க. பயங்கரமான கஷ்டம். உங்கள் மனசு என்ன உணர்ந்துச்சு அப்படின்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கல. பாசத்தில் வாழ்ந்து வந்த நீங்கள் அந்த பாசத்தாலேயே காயமடைஞ்சு தான் அதிகம். எத்தனை இரவுகள் நீங்கள் அழுதுருப்பீங்க. எத்தனை வேலைகளில் மனசு நொந்து போய் உடஞ்சி போய் வெளியே பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய ஆளாக இருந்த நீங்கள், உங்களை காப்பாற்ற யாருமே வரல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, கடகராசிக்காரங்கன்னா அழுதா அவன் அழுகைக்கே பலம் இருக்குங்க. அவன் நொறுங்குனா கூட அவனோட கதை அங்கேயே முடியல. ஆனால் சுற்றி இருக்கவன் உங்களுடைய எதிரிகள், நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவையெல்லாம் அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா. ஆனால் அந்த ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில் வெற்றி இவங்க பக்கம்தான். ஏன்னா கடவுள் இவங்க பக்கம். கடகராசின்னு சொல்கிறத விட கடவுள் ராசின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது. மனசாலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியது தான் கடகம். ஸோ இப்போ வரைக்குமே உங்களை கெட்ட காலம் பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இல்லையா? ஆனால் இனி இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றம் மட்டும் விளையாட்டு மாதிரி இல்லைங்க. வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய பெரிய ஒரு ஆன்மீக மாற்றம் நடக்க போகுது. கடகராசியோடைய வரலாற்று குணம் என்ன, மக்கள் ஏன் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன, ஜோதிட காரணங்கள் என்ன சொல்கிறேன் கேளுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இதயம் இருக்குதான்னு தெரியுமா? அது சாதாரண இதயம் இல்லை. ஒருத்தன் கண்ணீரை துடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மென்மையானது, ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது. இந்த கடகராசிக்காரன் மனசை பாதிக்கப்படக்கூடிய அளவு எந்த ஒரு வார்த்தை போதுங்க, ஒரே ஒரு வார்த்தை போதும், இவங்களை நீங்கள் உடைச்சிடலாம். அதுவே ராத்திரி முழுக்க தூக்கம் வராத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க, பாவம். ஓகேங்களா? அவங்க நீங்கள் எப்போவுமே நான் கொடுப்பவன் அப்படின்னு நினச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அதே அளவுக்கு உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா? கடகராசிக்கு இதுவே வந்து மிகப்பெரிய வழி, நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேங்க. புதன், சனி, செவ்வாய் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு மன உளைச்சல், இழப்பு, நம்பிக்கை துரோகம், தாமதம், உடஞ்ச உறவுகள், நின்று போன ஆசைகள், இது எல்லாமே நிச்சயமாக இருந்திருக்குங்க. ஜாதக ரீதியாக இது வந்து கர்ம நிறைவு காலம் அப்படின்னு சொல்லுவோம். பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அனுபவிக்கிறீங்க. இது வந்து கர்மத்துடைய விதி. ஆனால் அதுக்கும் ஒரு கால எல்லை இருக்குது. நீங்கள் கடந்து வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அந்த அதிசார குரு வந்து கடகராசிக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? நீ அழுதது வீணா போல தம்பி, நீ கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி. யாரு வேணா நீ கொடுத்ததை, நீ பார்த்ததை, நீ செஞ்சதை மறைக்கலாம். ஓகேவா? ஆனால் இனி கடகராசியோடைய அதிர்ஷ்டம் இப்போ ரீசெட் ஆகுது. உங்கள் உடஞ்சி போன மனசு குணமாகுது. தொலைஞ்ச உறவுகள் திரும்பி வருவாங்க. உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலம் வந்துருச்சு. ஸோ கடகராசியை சோதிக்கலாம், ஆனால் தோக்கடிக்க முடியாது. இந்த கதை இங்கே தான் முடிஞ்சுதுன்னு நினச்சவங்களுக்கு இனிதான் வந்து ஆரம்பம்னு சொல்ல போகிறாங்க. எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்து குவிய போகுது. ஜெயிக்க தான் போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தோல்வி அடைய மாட்டீங்க. இதுதான் உங்களோட ஆரம்பம். சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அமைதி திரும்பக்கூடிய காலம். முன்னாடி இருந்த பயம், குழப்பம், நம்பிக்கை துரோகம், உறவை பற்றின பதட்டம் எல்லாமே மெதுவாக சுருண்டு போகுதுங்க. கண்ணீர், நிம்மதி எல்லாமே கண்ணீர் அப்படிங்கிற சாப்டரே க்ளோஸ் ஆக போகுதுங்க. இப்போ பணத்தோட அதிர்ஷ்டத்தோட பூக்காலம்னு சொல்கிறேன். பணம் ரொம்ப நாட்களாக எப்போ பார்த்தாலுமே வந்து வந்த பாடே இல்லை. வந்தாலும் ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அது போய்கிட்டே இருக்குது. அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க.
தன்னோட அன்புக்குரியவங்களை கடுகளவு கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு எப்போவுமே நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. எப்போவுமே மற்றவங்களோட மொத்த கஷ்டத்தையும் தலையில் சுமக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசி இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னம்மா திடீர்னு எங்களை வாழ்த்துற மாதிரி பேசுகிற? உண்மைங்க. கடகத்தோட கண்ணீரில் அதாவது அந்த கடவுளையே பார்க்கலாங்க. யார் என்னன்னு தெரியாது. ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து உடனே கண்ணீர் வடிப்பீங்க. கடவுள் போல கடகராசிங்காரங்க. நான் எப்போவுமே அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், கடவுள் போன்றவங்க நீங்கள் அப்படின்னு. அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமான உண்மைங்க. ரொம்ப நல்லவங்க. கடகத்தால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறதா சரித்திரமே கிடையாதுங்க, இல்லையா? சரி, இப்போது பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான பதிவுங்க. நீண்ட நாளாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய குமுறலுக்கான விடை எப்படின்னா, நல்லது பண்ணுறவன் ரொம்ப கஷ்டப்படுறான், கண்ணீர் தான் அவனுக்கு பரிசாக இருக்குது. பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான்ப்பா. கோடி கோடியாக சொத்து சேர்த்தி வச்சுக்கிட்டு ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையாக வாழ்கிறான்ப்பா. இது நம்ம எல்லோருடைய மனசுலையும் இருந்திருக்கும். குறிப்பாக கடகம் நிறைய இடங்கள்ல யோசிச்சிருக்கும், இந்த அம்மாவுக்கு மட்டும் கெட்டது பண்ணவே வரமாட்டேங்குது, ஒருவேளை நம்ம கெட்டது பண்ண கற்றுக்கிட்டு இருந்தாவாவது, நம்ம கெட்டது பண்ணி இருந்தாவாவது நம்ம நல்லா இருந்திருப்போம் போல் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இல்லை, இதை உண்மைன்னு நினச்சா இந்த கேள்வி உங்கள் மனசில் உண்மைன்னு எழுதியிருந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போது பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான், நல்லது பண்ணுறவன் கஷ்டப்படுறான். இந்த ஒரு வரி கடகராசியோட வாழ்க்கையில், கடகராசி மனுஷனோட உள்ளங்கையில் எழுதப்பட்ட ஒரு வரி மந்திரமாக இருக்குதுங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? ஏன் எப்போவுமே நம்ம நல்ல மனசோடு தான் இருக்கோம், நமக்கு மட்டும் ஏப்பா சோதனை வருது? நம்ம நல்ல மனசு இந்த உலகமே பயன்படுத்துறது இல்லை, நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த கடகராசியோட கர்ம ரகசியம் இருக்குது. அதுதாங்க சித்தர் சொல்லியிருக்காங்க. கடவுள் தப்பாக வேலை செய்ய மாட்டார், ஆனால் நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார். இதுதாங்க அந்த ரகசியம். இதனால தான் கடகராசியோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்க, மனசு சுத்தமானவங்க, யாருக்குமே தீங்கு நினைக்க முடியாதவங்க. ஆனால் இதே நேரம்தான் வாழ்க்கை உங்களை ஒவ்வொரு நேரத்துலையும் சோதிச்சுக்கிட்டு இருக்குது. இது பாவமாக இல்லைங்க, இது ஒரு பரிசோதனை. பாவம்னா என்னங்க? தண்டனை இல்லை, அது கற்றுக்கிறது. இப்போ உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டான், ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிட்டான், திரும்பவும் அவனை மாதிரி ஒருத்தர் மூவ் பண்ணான். உனக்கு தெரிய வர்றதுக்கு காரணம் என்ன? ஆல்ரெடி ஒருத்தவங்கிட்ட ஏமாந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுற? நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அந்த கர்மா உங்களை துன்பப்படுத்த வரலைங்க, உங்களை விழிப்புணர்வு செய்ய வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கல் விட்டு தடுக்கி விழுந்துருவீங்க, அது கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய கல்லாக இருக்குது, அப்போ நம்ம உஷாராக போவோம் இல்லையா? இதுதாங்க கடகராசிக்காரங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் ஒரு கஷ்டம் வர்றப்ப இது எனக்கு பெருசாகவே இருக்குப்பா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கடகராசிக்காரங்களே, கடவுள் உங்களுக்கு கொடுக்குற சோதனை பின்னாடி வரக்கூடிய பெரிய சோதனைக்கு முன்கூட்டியே தயார்படுத்திட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அட பாவிங்களா, எனக்கு பின்னாடி பெருசாக சோதனை வருமா அப்படின்னு இல்லைங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போது கடகராசி அப்படின்னாவே ஒரு நீர் ராசிங்க. அதனால தான் உணர்ச்சி அதிகம். கோவப்படுறதா இருக்கட்டும், பாசம் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதிகமான உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவங்க. நீர் என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். கருணை அதிகம் கொண்டவங்க. ஆழம் நிறைந்த ராசி கடகராசிக்காரங்க. சிரிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கண்ணீர் இருக்குங்க. மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட கண்ணீரை மறைக்க தெரிஞ்சவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஆனால் அதுக்காக வாழ்க்கை உங்களை ஒரு நாள் குறைச்சிடாதுங்க. நீங்கள் புண்ணிய ஆத்மா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி மழை நிற்கிறப்ப யோசிச்சிருப்பீங்க, நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, அதில் திருப்தி உங்கள் மனசு திருப்திகரமாக வச்சுருக்கு அப்படின்னாவே நீங்கள் நல்லவங்க தாங்க. ஒரு சின்ன உருவத்தில் கூட உங்களால் தாங்கிக்க முடியாதுங்க, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சந்திரன் மற்றும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசணும் அப்படின்னா, கடகராசி சந்திர பகவான் ஆளப்படக்கூடிய ராசி இல்லையா?
இல்லையா? இதனாலேயே உங்கள் மனசு வந்து ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்குங்க. மனசு வந்துட்டு சரியான சமநிலையில் இருந்துட்டால் நீங்கள் ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம். மனசு கலங்கி போச்சுன்னா உலகமே உங்களுக்கு எதிராக தோணுங்க. அதுக்காக தான் தினம் தினம் வந்து மனசை சமாதானப்படுத்தணும். ஸோ பிறை நிலா வழிபாடு, இரவுல தியானம் பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே வந்து சந்திரனை வந்து சமப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். இதே மாதிரி நம்ம போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பனா, கடந்த ஜென்மத்தோட ரகசியம் என்னவா இருக்கும்? சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? கடகராசியில் பிறந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் முன் ஜென்மத்தில் காவல், தாய்மை, தியாகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மனசோட இருப்பீங்க. எப்போவுமே யாரையாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அதுவே உங்களுடைய கர்மம், பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு மனம்தாங்க உங்களுடைய ஆசையும் சோதனைகளும். உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக யோசிக்கவே யோசிக்காது. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் வந்து ஒரு பணம் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கீழே விழுந்திருக்கு, அதை தூக்கிட்டு வரணும்னு நினைக்காது. கடவுள் வந்து கடகராசி வந்து ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களோ, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே, இந்த பணத்தை நம்ம எடுத்தாலும் கரெக்டாக இருக்காது, போலீஸில் போய் கொடுத்தா அவங்க சேர்த்துருவாங்களா, இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு பின்னாடி என்ன யோசிக்கும்னா, நிஜமாக நம்ம அவங்கக்கிட்ட தான் கொடுத்தோமா அப்படின்னு கூட யோசிக்கும். அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரவே வராதுங்க. மற்றவங்களோட பாதுகாப்புக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசிங்க. ரொம்ப நல்லவங்க நீங்கள். அதனால தான் கஷ்டப்படுறேன். இதுக்கு சித்தர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? தீமை செஞ்சவனுக்கு கடவுள் வந்து காலம் கூட பாருங்க, நல்லவன் சோதனையால் தெய்வமாவான். புரியுதுங்களா? நல்லவர்கள் தெய்வத்திற்கு ஈடானவர்கள். அதனால தான் கடகராசியை கடவுள் ராசின்னு சொல்லுங்க. கடகராசிக்காரங்க நல்லவங்க. அதனால தான் கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறாருங்க. எதுக்காக சோதிக்கிறாரு? உங்களை தெய்வமாக மாற்ற. நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பின்னால் ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதுமே உங்களை வந்து போற்றி புகழ ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு தெய்வமாக உங்களுக்கு துணை நின்று எல்லா இடத்துலையுமே நல்லதை மட்டும்தாங்க செஞ்சு கொடுப்பாரு. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் எண்ணத்தில் தோண வைப்பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணேன், ஆனால் எனக்காக உதவி பண்ண யாரும் இல்லையே. அது ஒரு சோதனை. நீங்கள் கடவுளோட நேரடி கணக்கில் இருக்கிறீங்க, மக்களோட மக்களாக இல்லைங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கடவுளால் மட்டும்தான் கடகராசிக்கு உதவி செய்ய முடியும். இப்போ உங்கள் மனசை வந்து நீங்கள் சாந்திப்படுத்திட்டா, மனசு வந்து சமநிலையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதற்கான வழி சொல்லட்டுமா? அம்மன் வழிபாடு. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாய்மையின் ஆற்றல் மிக அதிகம் கொண்டவங்க. ஸோ தாயை வணங்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் கர்மத்தை வந்து கரைக்குங்க. அதே மாதிரி நீரில் இறங்கி தியானம் பண்ணும். குளம், கடல், ஆறு, எந்த நீருக்குள்ளேயாவது சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணுங்க. அது உங்களோட சந்திரனை சமப்படுத்தும். அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் விரதம், தண்ணீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு சந்திரனுக்கு தண்ணீர் அர்ப்பணை செஞ்சு புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சந்திர பகவான் உங்களுக்கு துணை நிற்பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை துன்பப்படுத்தலைங்க, அது உங்களை தெய்வமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. கடகராசிக்காரங்களே, நீங்கள் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டாலும் நினைவில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும். பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக செய்வீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே துரும்பாக கரைய போகுதுங்க. நிறைய விஷயங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஒரு மனுஷனோட கர்மம் அவனோட பாவத்தோட மட்டும் வர்றதில்லைங்க, அவனோட தொழிலோட, குடும்பத்தோட, பணத்தோட கூட சேர்ந்து வருது. அதனால தான் சிலர் வந்து எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருங்க. குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு. இதில் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் உணர்ச்சி வழி வேலையை செய்யக்கூடிய மனுஷங்க. மற்ற ராசிகள் தொழில் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, அதை ஒரு கடமையாக நினச்சி செய்யக்கூடியவங்க.